ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே உம்மை துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ராஜா உம்மை துதிக்கிற தகப்பனே, மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உன்னதமான தேவனே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, அப்பா உம்மை உயர்த்துகிற ராஜா, பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிற கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நன்றி பலிகளை உமக்கு நேராக செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஓ ஹalleluya ஹalleluya. பரலோக தெய்வமே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த ஐயா, எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாளிடை கட்டினீ. பலவீனன் என்று பலத்தாளிடை கட்டினீ. ஐயா, பலத்தாளிடை கட்டினீ. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே.
கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. ஐயா காலமெல்லாம் காத்தீ. எப்படி எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நான் எப்படி நன்றி சொல்வே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ. பாவங்கள் போக்கி ஐயா பூரண சுகமாக்கினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நன்றி சொல்வே. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாளிடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாளிடை கட்டினீ. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நன்றி சொல்வே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்வே. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில்
நீர் செய்த நன்மைகள் ஏராள ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏராள ஆண்டவரே. ஓ, அதை விவரிக்க முடியாது ஆண்டவரே. ஓ, நாவுனால் அவைகளை சொல்ல முடியாது. ஓ, நீர் செய்த அற்புதத்தை எங்களால் ஆண்டவரை விவரிக்க முடியாது ஆண்டவரே. ஓ, நாங்கள் எண்ணி முடியாத காரியங்களை அப்பா நாங்கள் யோசிக்காத அளவுக்கு உம்முடைய காரியங்கள் பெரியவைகளாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களால் முடியாதவைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மாலே கூடும் ஆண்டவரே. அப்பா, எங்களால் முடியாத காரியங்கள் எல்லாம் உம்மாலே கூடும் ஆண்டவரே. ஓ, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிற ராஜா. ஓ, கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஓ, மகிமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ, மனுஷரால் கூடாதவைகள் ஓ என் தேவனால் கூடுகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர் தீரையா, ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே. எங்க வாழ்க்கையில எல்லாம் கூட ஆண்டவரே. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம்
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஓ, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ, எல்லா தடைப்பட்ட காரியங்களும் என் தேவன் எனக்காக நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள், ஆண்டவரே, மனுஷரால் முடியாது என்று சொன்ன காரியங்கள், ஓ என் தேவன் என்று நீ துவங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா ஊழிய பாதைகளிலோ ஆண்டவரே ஒரு புது ஆரம்பத்தை நீர் உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஓ, சர்வ வல்லமை உள்ளது என் தேவன். ஓ, சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. ஓ, சகலமும் அவராலே உண்டானது. ஓ, என் தேவனால் எல்லாம் கூடும், என் பரிசுத்தரால் எல்லாம் கூடும். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய வல்ல கரங்கள் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஓ, உம்முடைய வல்ல கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஓ, நீர் எங்க கூட இருக்கிறதுனால ஓ எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாய் மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருக்கிற கண்மலை ஆண்டவரே. ஓ, எங்கள் நிழல் போல எங்களை தொடர்பவர் நீதான் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஓ, முடியாதவைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, எங்களுடைய மனதில் நாங்கள் சொல்லி கொண்டது இது முடியாது என்று. ஆனால் என் தேவன் இந்த நாளில் ஓ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம் ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஓ, உம் ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஓ, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஓ, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஓ, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். ஓ, அந்த உயிர்த்தெழுந்த தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீங்கள் கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ, எங்களுடைய பாரங்கள் ஓ எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே மீதியான நேரங்களில் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தேயு 22 பரலோக ராஜ்யம் 2ஆம் வசனத்திலிருந்து, மத்தேயு 22 2ஆம் வசனத்திலிருந்து, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். மனசில்லாத தன்மைகள், ஜனங்களுக்கு இருக்கிற மனதில்லாத தன்மைகள். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டிலையும் எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் வரைக்கும், மனதாகும் வரைக்கும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதனால் மனசு வர்றது நமக்கு தேவன் மேலே ஒரு மனம், என் ஜனமே மனம் திரும்பு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள். நம்முடைய மனது தேவனை விட்டு விலகி மனது வஞ்சிக்கப்படாதபடி உங்கள் மனதை மயக்கினவன் யார் என்று வேதம் சொல்லுது. நம்ம தேவன் மேலே நமக்கு நல்ல ஒரு பற்று உள்ளவர்களாக இருக்கணும், மனதுள்ளவர்களாக இருக்கணும், வாஞ்சை உள்ளவங்களாக இருக்கணும். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, அந்த தாகத்தை கத்த நம்மிலே பெருக பண்ணுவாராக. ஆண்டவர் இந்த கிருபையை தரும்படியாக ஜோமனுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தெய்வீக தாகம் எங்களிலே பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளை எல்லாம் மாற்றி போடுவீராக. பரிசுத்த ஆவி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஹல்லேலூயா, எங்களுக்குள்ள அந்த அனுபவங்களை வளர ஆண்டவர் அந்த கிருபையை தருவீராக.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர் என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. அல்லேலூயா. மான்களுக்கு நீரோடைகள் மேல் தாகம் இருக்கும், அது வேகமாக ஓடி ஓடி அதை தேடும். அதே போல் தேவன் மேலே ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும். தெய்வீக ஒரு தாகத்தை கர்த்தர் நம்மிலே பெருக பண்ணுவாராக.
அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதில்லாத ஊழியக்காரர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, நல்ல விருந்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி அழைத்த போது 5ஆம் வசனத்தில், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள், ஸ்தோத்திரம், அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனையை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்க அடுத்து 2வது வகையான எந்த மனோபாவங்கள் உள்ளவர்கள் பாருங்க. அசட்டை பண்ணினவர்கள். அசட்டை பண்ணினவர்கள். ராஜா அழைக்கும் போது அசட்டை பண்ணுகிறான். ராஜா அழைக்கும் போது வியாபாரத்துக்கு போனார்கள். ராஜா அழைக்கும் போது இந்த ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இந்த மாதிரி இது உலகத்தின் நடப்பு. இன்னைக்கு தேவன் நித்திய அழைப்புக்கு அழைக்கிறார். ஒரு பெரிய விருந்து. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கை செலப்ரேஷன், கொண்டாட்டம். அதுதான் ஆவிக்குரிய சபை. ஆராதனைகள்லாம் நமக்கு செலப்ரேஷனாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அதில் அசட்டைகள், வியாபார ஆண்டவருடைய நேரத்தை வேற எதுக்காவது வழக்கமாக உள்ள ரொட்டீன் லைஃபுக்கு கொடுக்காம அவருடைய நேரத்தை அவருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆனால் அதை செய்யாமல் பிடித்து அடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார். இந்த மாதிரி கேரக்டர், மனித குணங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கணும். அதற்காக சொல்லி ஜெபம்னுங்க. ஆண்டவர் நம்ம எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்பில் ஓடணும். அந்த அழைப்பில் கடைசி வரை நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அதுக்காக சொல்லி ஜெபம்னு. இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க, அந்த அழைப்பிலே நாங்கள் ஓட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வல்லமை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபஹ சந்தலபலபா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை நாளிதர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை நாளிதர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் பாடுவோம். என்
மணவாளன் இயேசுராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்காக உண்மையாய் ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசுவே எங்களுக்கு அந்த கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்களோ அசட்டை பண்ணினார்கள். அழைக்கப்பட்டவர்களோ வியாபாரத்துக்கு போய்விட்டார்கள். அழைக்கப்பட்டவர்களோ பகைத்தார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அடித்தார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அவமானப்படுத்தினார்கள். அழைக்கப்பட்டவர்களோ கொலை செய்தார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வரணும். எல்லாம் சொல்லி ஜோம். அநேகர் அழைப்பை மறந்து அப்படியே உலக மனிதர்களாக மாறிட்டாங்க. அவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. எல்லாரும் சொல்லி ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட ஜனங்களை உம்மண்டை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜீவநதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனண்டை ஜனங்கள் வரட்டும். ஜனங்கள் தேவனண்டை வருவார்களாக. ஹல்லேலூயா. நிம்பியந்தரப ஷக்கரபலபரபலபரப நிம்பியங்கரபலப ஷதுரபகலபரபலப. நன்றி ஆண்டவரே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக எழும்பட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஆமென். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகளால் பெரும்பட்டுமே. கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய அந்த நிறைவு இரத்த ஓட்டம் போல தண்ணீர் உடம்புல 70% இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி தேவ ஆவியானவரால் நிரம்பி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சுயம் சார்ந்து இருக்காம, ஜென்மஸ்பாவம் சார்ந்து இருக்காம, மாம்சம் சார்ந்து இருக்காம, உலகத்தின் ஆவி சார்ந்து இருக்காம, மனுஷ ஆவிகளை சார்ந்து இருக்காம,
ஆவியானவரை சார்ந்திருக்க, ஆவிக்குரியவர்களாக இருக்க கர்த்தர் எல்லாரையும் பலப்படுத்துவார். எல்லாம் சொல்லி, இயேசுவின் நாமத்தில் எங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. நான் அல்ல, கிறிஸ்து வாழணும், நமக்குள்ள இருந்து இயேசு வாழணும் சொல்லி ஜோமனும். இயேசுவே, அடிக்கடி எங்கள் ஸ்பாவங்கள் வெளிப்படுது, எங்களுடைய ஜென்ம ஸ்பாவங்கள் வெளிப்படுது, அதெல்லாம் மாறட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்திலே வளர எல்லாருக்கும் பலனை கொடுப்பீராக. ஷம்பரா தீரபா லகரபாலா பாலா பாலாபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற நம்மை கொண்டு எல்லாம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த இடத்துல யார் யார் பலவீனமா இருக்கிறார்களோ, இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, இப்பொழுது பரலோகத்தின் பலன் அவர்களுக்கு கிடைப்பதாக. சகல தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. அந்நிய நுகங்கள், அந்தகாரத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே வேறறுக்கப்படுவதாக. எல்லா அந்தகார கிரியைகள் அறுக்கப்படுவதாக. விடுதலை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரிகபா சந்தலபா. மரணத்தின் கூர் முறிக்கப்படுவதாக, பாதாளத்தின் கூர் முறிக்கப்படுவதாக, வியாதியின் கூர் முறிக்கப்படுவதாக, சாபத்தின் கூர் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஒரு விடுதலை. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. ஷம்பாரா பாரா 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 திம்பாரா பாரா பாரா பாலா ஷபாலா பாரா பாலா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். ஹம்பராதி பாலரபா சந்தலபா கலபலபலபா ரிக்கபகதலரபலபா ஷபலபலபா. ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து அவங்க எல்லாரும் அப்படியே அவமானப்படுத்தி ஸ்தோத்திரம் கொலை செய்துலாம் பண்ணதுனால ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தான். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கிரியைகள், திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறான். நானோ ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணம் படம் வந்தேன். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் கிரியைகளெல்லாம் அழிக்கப்படணும். ஸ்தோத்திரம். தேவனுக்கு எதிராக இருக்கிற அந்தகாரங்கள் எல்லாம் கட்டப்படுவதாக, எல்லாம் தேசத்தை விட்டு துரத்தப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. இந்த பட்டணத்தில் அந்த கிரியைகள் இராதபடி எரிக்கப்படுவதாக. தீமையை உண்டு பண்ணுகிற வல்லமை எரிக்கப்படட்டும்.
மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி பாவம் செய்கிற வல்லமைகள் கட்டப்படுவதாக. மனுஷனை புத்தி மயக்கத்தை உண்டாக்குற வல்லமைகள் கட்டப்படுவதாக. வியாதிகளை விதைக்கிற வல்லமைகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமம். ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் எல்லாம் கட்டப்படுவதாக. அசுத்தங்களை பாவங்களை இச்சைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. We bind you in the mighty name of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே நாமத்தினாலே. Hallelujah. We take victory in the mighty name of Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அவன் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஸ்தோத்திரம். வழியில் போகிறோம் வர்றோம் எல்லாத்தையும் கூப்பிட்டுவாங்க. இதுதான் கடைசி கால எழுப்புதல். இந்த எழுப்புதலை நம்ம காண கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிற அந்த வீடு நிரம்பத்தக்க உராபா கால அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்காக ஜோமன இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய இந்த வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தீபாலரபா சந்தாலரபா ரிக்காலரபா ஷலபரபலபரபா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். அந்த விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கணும். மைண்டில் அது நடக்காது இது நடக்காது அப்படி இப்படி இந்த மனுஷ புலம்பல் இருந்துச்சுன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். இயேசு சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே நான் எது வரைக்கும் உன் கூட இருப்பேன். இது அப்படி கிடையாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். கர்த்தர் எதையும் மாற்றுவார். வறண்ட நிலத்தை மாற்றுவார். ஆகாதது ஒன்றுமில்லை. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அந்த விசுவாச ஓட்டத்தில் ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம்னுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓட கிருபை தருகிறார். பிசாசு நமக்கு நெகட்டிவாகவே தாட்டை கொடுப்பான். எதுவுமே நடக்காத மாதிரியே கொடுப்பான்.
ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை பக்குவப்படுத்தி நடத்துவார். எல்லாம் அந்த தேவனை விசுவாசித்து முன்னேற கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. தேவ சபை தான் கல்யாண சாலை. கல்யாண சாலையில் நல்ல உணவு கிடைக்கிறது போல ஆவிக்குரிய உணவை கர்த்தர் கொடுக்கிறார். கல்யாண சாலையில் நல்ல மகிழ்ச்சி இருப்பது போல மகிழ்ச்சி அங்கே உண்டாகிறது. இதே போல் அந்த ஆவிக்குரிய சபை, அந்த கொண்டாட்டம், அந்த நிறைவு எப்பொழுதும் சபையில் இருக்கணும். அதுக்காக ஜோமன் இயேசுவின் நாமத்தில் எப்பொழுதும் அந்த நிறைவு சபையில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த கிருபை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஓ ரபாகா சந்தாலாபா கராபாலாபாலாபா. எல்லா ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. எல்லாரும் ஒரு 5 நிமிடம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையின் உள்ள எல்லாருடைய தேவைகள், சிறு பிள்ளைகளுடைய தேவைகள், பெரியவங்க தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், ஊழியக்காரருடைய தேவைகள், சபைக்கு வேண்டிய இடம் தேவைகள், பல இடங்களை நம்ம ஜோமனி கொண்டிருக்கிறோம். எல்லா தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக. அதுக்காக சொல்லி ஜோமனி இயேசுவின் நாமத்தில் சர்வ வல்லவரே, எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜோமனுகிறோம். ஆண்டுடைய அதிசய வல்லமையை கர்த்தர் அபரிதமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விருந்து சாலை விருந்தாளிகளால், கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இந்த நிறைவை காண பண்ணுவாராக. குறைவுகள் எல்லாம் மாறட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. குறைவுகள் எல்லாம் மாறட்டும், குறைவுகள் எல்லாம் மாறட்டும், குறைவுகள் எல்லாம் மாறட்டும். ஷம்பரா தீபாலரபா சந்திரிபி அங்கலபலபா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடைப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளை போடுங்கள் என்றார். அப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல சேனை அனுப்பி கொலைபாதகரை அழித்து போட்டார். இந்த இடத்துல பணிவிடைக்காரரை அனுப்பி பார்க்குறார். கல்யாண வஸ்திரம் தரிக்காமல், ஆயத்தம் இல்லாமல் ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆயத்தம் இருக்கணும். அப்படியே அழுக்கு வஸ்திரம், இன்னும் ஜீவியம் மாறாமல், இன்னும் ரட்சிக்கப்பட்ட ஜீவியம் இல்லாமல் உள்ள தாறுமாறுகள் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது, குறைகள் இருக்கக்கூடாது. புது வஸ்திரம், நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம், அவர் நமக்காக பலியானார். எல்லாரும் சொல்லி ஜோமனு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஷம்பராபாலாபாராபா. நாங்கள் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் சொல்லி ஜோமனுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னா அப்படியே அடுப்பாங்கரையில் இருக்க மாதிரி போயிடுவோமா? அடுப்பாங்கரையில் சோறு பொங்கின ட்ரெஸ்ஸோடு போயிடுவீங்களா? கல்யாணத்துக்குன்னு வேற ஒரு ட்ரெஸ்ஸு. ஸ்தோத்திரம். அதே போல் தான் ஃபங்க்ஷனுக்குன்னு ட்ரெஸ் இருக்குது. அதே போல் தான் கல்யாணம். அதே போல் தான் நம்ம ஜீவியத்தை இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கை, அந்த அனுபவம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லி ஜோமனு இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாந்தாலாபா ஹராபாலாபா ரிம்பாகாதான ரபா ரபாகாதாலா ரபா. எல்லாருக்குள்ள இந்த வெட்டிங் கார்மெண்ட் போடணும். ரிம்பியா தரலபாலாபா ஷபாலாபாலாபா ரீகாபாலாபாலாபா. எங்கள் நல்ல வஸ்திரங்களுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறிக்கிறது. கல்யாண வஸ்திரம், கல்யாணத்துக்கு ஆயத்தமாவது போல எங்கள் மனது ஆயத்தமாகட்டும். மணவாளனை குறித்த சிந்தை எங்களுக்குள்ள வரட்டும். அவரை சந்திக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தாரே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு, மணவாட்டி சந்திக்க
எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் தேசம் நிறையுதே, குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே, திராட்சை கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே, திராட்சை செடி. ஆமென். என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சந்திக்கவே. மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஆயத்தமா இருக்கணும். காட்டுப்புறா சத்தம், நீங்கள் நானும் தான் காட்டுப்புறா, புறஜாதிகளுடைய ரட்சிப்பு. எல்லா சத்தம் கேட்குது. திராட்சை செடி ஹல்லேலூயா கனி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. அதனால் அந்த கடைசி கால எழுப்புதல், காட்டுப்புறாக்கள் சத்தம், குருவிகளின் சத்தம், இதெல்லாம் சபையில் எப்போ பார்த்தாலும் துதியின் சத்தம், ஜப சத்தம், ஆராதனையின் சத்தம், இதெல்லாம் மணவாளன் வருவதின் அடையாளமாக இருக்கிறது. சபை தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. இந்த லைனில் ஜெபத்தில் ஆன்லைனில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். யாராவது ஜெப குறிப்புகள் தேவைகளோடு இருந்தால் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இடத்தில் வருவதற்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படுவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.